வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனையின் கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். இந்த உலகத்தில் கடவுள் பிரம்மாண்டமான விதத்தில் 2 விதத்தில் நம்ம உயர்ந்து இருக்கும்படியாக வைக்கிறார். ஒன்று, இந்த பூமியில் இருக்கிற பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய டாப்பில் நம்ம உயர்ந்து இருக்கும்படியாக. 2வதாக கடவுளோடு கூட இருக்கிற நல்ல ஐக்கியத்திலையும் மனுஷனோடு இருக்கிற நல்ல உறவுலையும் வாழ்ந்து இருக்க முடியாது. இந்த 2 கனெக்ஷன் ரொம்ப அவசியம் உள்ளதாக இருக்குது. சரி, நான் நல்லா கொஞ்சம் பாருங்க. அப்போ இன்னைக்கு 2 கனெக்ஷனில் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் என்ன காரணம்? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் சோர்வடைந்து இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தில் மிகவும் குறிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். 2வது பார்க்கும்போது கடவுளிடத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தினுடைய பர்சனலுடைய உறவுகள் கம்மியாக இருக்கும். 2வது மனுஷனிடத்தில் பார்க்கும்போது நிறைய மனுஷனுடைய தயவுகள், மனுஷனுடைய உறவுகள், ஐக்கியங்கள் இல்லாதபடி இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் இருப்பதற்கு என்ன காரணம்? 2 காரியம் பாருங்கள். ஒன்று, த பைபிள் நாலேஜ். 2வது, த வேர்ல்டு நாலேஜ். த பைபிள் நாலேஜ் என்ன என்றால், வேதத்துடைய அறிவு என்ன என்றால், அந்த மனுஷனை கடவுளோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற சக மனுஷனோடு கூட இன்னும் நெருக்கத்தில் ஏற்படுத்தும். 2வதாக இந்த உலக நாலேஜ், அதாவது வேர்ல்டு நாலேஜ். இந்த வேர்ல்டு நாலேஜ் என்ன பண்ணால், உலகத்தில் இருக்கிற சகல அறிவை கற்றுக் கொடுத்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக கொண்டு வரும். பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்க வேண்டிய அவசியம் ஏற்படாது, மிகப்பெரிய டாப்பில் வர முடியும். அதுதான் இந்த உலகத்தில் சராசரி ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டியது த பைபிள் நாலேஜ், த வேர்ல்டு நாலேஜ். கடவுளுடைய இறையிலும் உலக அறிவும் தேவை. இந்த 2ம் நம்மோடு கூட இருக்கும்போது எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. இந்த உலகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உங்களை எங்கே கொண்டு நிற்க வைக்கிறது என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.